இன்னைக்கு நம்ம ரவையை பயன்படுத்தி சுலபமா செய்யக்கூடிய ரெண்டு விதமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒன்னு வந்து நல்ல ஸ்பாஞ்சியா இருக்கக்கூடிய ரவை ஆப்பம், இன்னொன்னு ரவை இட்லி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ரவை ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. இப்போ இதுல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிருங்க. ரவை நல்லா ஊறி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதுல ஒரு அரை கப் அளவுக்கு அவல், வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்க சிவப்பு அவல் இருந்தா கூட பயன்படுத்திக்கலாம். தட்டவல்னு சொல்லுவாங்க இல்லையா, பூ அவல், அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதையும் மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறி வந்துருச்சு. ஊத்தின தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துக்குச்சு. அதே மாதிரி ஊற வச்ச அவலும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு மிக்சி ஜார்ல ஊற வச்சிருக்க அந்த ரவை, அடுத்ததா ஊறி இருக்க அந்த அவலையும் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருகல் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துங்க. ரொம்ப புளிச்ச தயிர் பயன்படுத்தாதீங்க. இப்போ இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்ப பாருங்க, நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை இப்ப ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்குங்க. இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே ஆப்ப சோடா, அதாவது பேக்கிங் சோடா, சமையல் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்துங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா ஸ்பாஞ்சியா கிடைக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தூக்கி விட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டா தண்ணியா தான் இருக்கணும். அப்பதான் ஆப்ப மாவு நல்லா இருக்கும். அடுத்துதான் ஒரு ஆப்பச்சட்டி ஒன்று எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் கடாய் உங்ககிட்ட இருக்குனாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். லைட்டா எண்ணெய் தடவிட்டு ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்குங்க. ஜஸ்ட் நம்ம ஆப்ப மாவுலாம் எப்படி சுழட்டி விடுவோமோ அதே மாதிரி லைட்டா இந்த மாதிரி சுழட்டி விட்டுக்குங்க. உள்ள நல்லா குண்டாவும் சைடில் வந்து நல்லா மொறுமொறுன்னு வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. லைட்டா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. இதை இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்க, ஓரங்கள்ல நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. உள்ள நல்லா ஸ்பாஞ்சியா சூப்பரா வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்துடலாம். இதே நம்ம பூ ஷேப்லையும் பண்ணிக்கலாம். பூ ஷேப்ல பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு ஜஸ்ட் முன்னையும் பின்னையும் இப்படி தள்ளி விட்டுக்குங்க. அடுத்ததா அதுக்கு ஆப்போசிட் இந்த பக்கமும் அந்த பக்கமும், அடுத்ததா இந்த பக்கமும் இந்த பக்கமும், அதுக்கு அடுத்ததா இந்த பக்கமும் இந்த பக்கமும் விட்டுட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்ப பாருங்க, நல்லா சிவந்து வந்திருக்கு. ஓரங்கள்லயும் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. உள்ள நல்லா பஞ்சு போல சூப்பரா ஆப்பம் வந்து ரெடியா இருக்கு. அரிசி மாவு ஆப்பமே தோத்து போயிடும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். ஓரங்கள்ல நல்லா மொறுமொறுன்னு அருமையா இருக்கும். இப்ப பாருங்க, ஆப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் சொதி வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இல்லைன்னா கார சட்னி அருமையா இருக்கும். இல்லைன்னா தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்துதான் நம்ம ரவை இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, இதெல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததான் ஒரு 10 முந்திரி பருப்பு உடைச்சு விட்டு சேர்க்கிறேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்க வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரமிளகாய் உடைச்சு விட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் பொன்னிறமா ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. பொன்னிறமா ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி. இப்ப இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு இதுல ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துங்க. ரொம்ப புளிச்ச தயிர் பயன்படுத்தாதீங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி, நார்மல் பச்சை தண்ணி சேர்த்துங்க. சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்குங்க. இப்ப இதை மூடி வச்சிருங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல நல்லா வந்து ஊறட்டும். அப்பதான் நல்லா இருக்கும் ரவை இட்லி. இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்லா ஊறி வந்திருக்கு ரவை. இப்ப இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட், 1/4 கப் அளவுக்கு பொடியா நறுக்கிய கொத்தமல்லி, பொடியா நறுக்கிய பீன்ஸ் ஒரு 1/4 கப், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடான்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ப சோடா சேர்த்துட்டு கூடவே நார்மல் பச்சை தண்ணி கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க. மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்ப இட்லி தட்டுல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை நம்ம அப்படியே எடுத்து ஊத்த வேண்டியதான். இப்ப இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேன். இதை அப்படியே வச்சுட்டு மூடிடலாம். ஒரு 7 இருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா வெந்து வரும். இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி அருமையா வெந்து வந்திருக்கு. இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அப்புறம் எடுப்போம்.
அவ்வளோதான். சுட சுட ரவை இட்லி ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு நான் உடச்சி விட்டு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா அழகாக பூ போல் உதிர்ந்த மாதிரி வருது பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் சட்னி கார சட்னியோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரவையை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய 2 விதமான டிஃபன் ரெசிபி பார்த்தோம். இன்னும் ஒரு வேறு ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.